அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வீடியோவில் லிமிட்டிங் ரீஏஜென்ட் பற்றி ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். முதல்ல லிமிட்டிங் ரீஏஜென்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் போவோம். இதை வாசிங்க ஃபஸ்ட்டு. அதாவது the reactions are carried out when the reactants are not present in the amounts as required by a balanced chemical reaction. In such situations, one reactant is in excess over the other. அதாவது ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா, சப்போஸ் ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்குது, செகண்ட் எலமெண்ட் இருக்குது, ரெண்டு ரியாக்ட் பண்ண போது இது 50 kg இருக்குது, இதுவும் 50 kg இருக்குது, கரெக்டாக ரியாக்ட் பண்ணி அவுட்புட் வெளியே வந்துடும். இதுதான் பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சுக்கிறோம். ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட் 100 kg இருக்குது, செகண்ட் உள்ள எலமெண்ட் 50 kg இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஸோ ரிமைனிங்கில் ரியாக்ட் பண்ணும்பொழுது ஒரு எலமெண்ட் கண்டிப்பாக மிச்சம் விழுகும். இன்னொரு எலமெண்ட் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் அது வந்து லிமிட் பண்ணுது ரியாக்ஷனை. இது 100 kg இருந்தால் இதுவும் 100 kg இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது 50 kg இருக்கும்பொழுது ரியாக்ஷனில் அதுதான் லிமிட் பண்ணுது. செகண்ட் எலமெண்ட் 50 kg இருக்கிற எலமெண்ட். ஸோ அது வந்து லிமிட்டிங் ரீஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது. இன்னும் தெளிவாக சொல்லணும் பார்ப்போம். தி ரியாக்டன்ட் விச் இஸ் present in the lesser amount gets consumed after some time and after that no further reaction takes place. கன்சியூம்னா மொத்தமாக அதுக்கு ரியாக்ஷன் பண்ணி முடிஞ்சிட்டு மிச்சம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஸோ வந்து அந்த ரியாக்ஷன் வந்து அதுக்கப்புறம் நடக்காது. வாட் எவர் பி த அமௌண்ட் ஆஃப் த அதர் ரியாக்டன்ட் ப்ரெசன்ட். இன்னொரு ரியாக்டன்ட் அதிகமாக இருந்தாலுமே இது கன்சியூம் ஆகி முடிஞ்சதுனால ரியாக்ஷன் முடிஞ்சு போயிடும். ஹென்ஸ் த ரியாக்டன்ட் விச் கெட்ஸ் கன்சியூம்டு லிமிட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்டு. நம்மளுக்கு தேவைப்படுற ப்ராடக்டை வந்து அது லிமிட் பண்ணிடுது. தேர்ஃபோர் கால்டு த லிமிட்டிங் ரீஏஜென்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்து அதோட சேர்த்து ஒரு ப்ராப்ளம் பார்த்துருவோம். ஸோ எது வந்து லிமிட்டிங் ரீஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 50 kg ஆஃப் N2 nitrogen and 10 kg of hydrogen H2 are mixed to produce NH3 ammonia. Okay? Calculate the NH3 formed. Identify the limiting reagent in the production of NH3 in this situation. அதாவது NH3 எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கு, அதே நேரத்தில் எது வந்து லிமிட்டிங் ரீஏஜென்ட்டாக இந்த ரியாக்ஷனில் நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன், அதாவது கரெக்டான அமௌண்ட்டில் ரியாக்ஷன் நடந்தால் அதோட பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். N2 கேஸ் ஃபார்மில் இருக்குது, நைட்ரஜன், ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்மில் இருக்குது, NH3 அமோனியா ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது 1 mole of nitrogen and 3 moles of hydrogen gives 2 moles of ammonia. ஓகே, இந்த மாதிரி ரியாக்ஷன் இந்த மாதிரி பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா, இவ்வளோ மோல்ஸில் இருந்துச்சுன்னா கரெக்டாக எக்ஸஸ் எதுவுமே இல்லாமல் லிமிட்டிங் ரியாஜென்ட் எதுவுமே இல்லாமல் நடந்துடும். இதுதான் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ ஓகே, இந்த சம்மில் கொடுத்துருக்கப்படி பார்க்கும்பொழுது 50 kgன்னு கொடுத்துருக்காங்க, 10 kgன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு மோல்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 50 kg எப்படி மோல்ஸில் கன்வெர்ட் பண்ணுறது? கன்வர்ஷன் எப்படின்னா கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ வந்து 50 kg நைட்ரஜன் கிராம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது 1000 grams, 1 kg வந்து 1000 grams நம்மளுக்கு தெரியும். ஸோ 50 kg எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது அதே நேரத்தில் மோல்ஸ்க்கு மாற்றுறோம். அதாவது 28.0 grams நைட்ரஜன் வந்து 1 மோல்னு சொன்னால் இது மல்டிப்ளை பண்ணி வரும் பார்த்தீங்களா, அவ்வளோ கிராம்ஸ் வந்து எவ்வளோ மோல்ஸ். ஸோ வெளியே வருது. இன்னொரு போட்டு பாருங்கள் நான் சொன்னதை. அதாவது 28.0 grams வந்து 1 மோல் இருக்குன்னா இதை கால்குலேட் பண்ணி வர்றது ஒரு கிராம்ஸ் வரும். அது எவ்வளோ மோல்ஸ்? ஓகேயா? 17.86 × 10⁻²மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் தான் 50 kg ஆஃப் N2 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓகே, 10 kg எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? 10 kg ஆஃப் ஹைட்ரஜன் அப்படியே வந்து ஆக்சுவலாக அது மல்டிப்ளை பண்ணுறோம். 1000 grams டிவைட் பை 1 kg H2. ஸோ 10 kg வந்து இந்த மல்டிப்ளை பண்ணும்பொழுது கிராம்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். 2.016 ஹைட்ரஜன் வந்து 1 மோல்னு சொன்னால் 2.016 எப்படி வந்துச்சு? அதாவது H2ங்கும்போது 1.008
ஹச்சுங்கும் போது 1.008, H2ங்கும் போது 2.016. நைட்ரஜனோடது 14 அட்டாமிக் மாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நைட்ரஜனோடது 14, N2 இருக்கிறதுனால 28.0 கிராம்ஸ். புரியுதா? ஸோ 10 kg கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணது, அதாவது 2.016 கிராம்ஸ் ஆஃப் H2 1 மோல்னு சொன்னால் இவ்வளோ கிராம்ஸ் அது எத்தனை மோல்ஸ்? 4.96 into 10 to the power 3 moles of H2. ஸோ ஓகே, இப்போ இவ்வளோ மோல்ஸ் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலாம். அதாவது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் நடக்கணும்னா நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? இங்கே பாருங்கள், 1 moles ஆஃப் நைட்ரஜன், 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் இருந்தால் 2 moles ஆஃப் அமோனியா வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதாவது நம்மக்கிட்ட 17.86 into 10 to the power 2 moles ஆஃப் நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அப்போ ரேஷியோ பாருங்கள், 3/1. இன்னும் தெளிவாக பார்க்கணும், இதில் பாருங்கள். அதாவது 17.86 into 10 to the power 2 moles ஆஃப் நைட்ரஜன் இன்டூ, அதாவது 1 mole நைட்ரஜன் இருந்தால் 3 moles ஹைட்ரஜன் இருக்கணும். 17.86 10 to 10 to the power 2 moles இருந்தால் எவ்வளோ ஹைட்ரஜன் தேவைப்படும் பேலன்ஸ்டு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு? ஓகே, ரிப்பீட் பண்ணி பாருங்கள். 1 moles ஆஃப் நைட்ரஜன், 1 mole ஆஃப் நைட்ரஜனுக்கு 3 mole ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படும். அப்போ 17.86 into 10 to the power 2 moles ஆஃப் நைட்ரஜனுக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படும்? ஸோ இஸ் ஈக்குவல் டு 5.36 into 10 to the power 3 moles ஆஃப் ஹைட்ரஜன். புரியலன்னா திரும்பி போட்டு பாருங்கள். ஸோ 5.36 into 10 to the power 3 moles இருந்தால் 17.86 நைட்ரஜனுக்கு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் பேலன்ஸ்டு ரியாக்ஷன் நடக்கும். ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது? 4.96 into 10 to the power 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ ஹைட்ரஜன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகேயா? ஓகே, இப்போ நம்மகிட்ட 4.96 into 10 to the power 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ எவ்வளோ அமோனியா வெளியே வரும், ப்ராடக்ட் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 4.96 into 10 to the power 3 moles, அதாவது ரியாக்ஷன் ஒரு வாட்டி பாருங்கள். அதாவது 2 moles ஆஃப் அமோனியா வெளியே வரணும்னா நம்மளுக்கு 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படும். அப்போ நம்மகிட்ட இருக்கிறது 4.96 into 10 to the power 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதுக்கு அவுட்புட் எப்படி வெளியே வரும்? ஸோ அதுக்கு உண்டான ரேஷியோ இப்போ பாருங்கள். 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் இருந்தால் 2 moles ஆஃப் அமோனியா வெளியே வரும். அப்போ நம்மகிட்ட இருக்கிறது 4.96 into 10 to the power 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதை சால்வ் பண்ணும் பொழுது 3.30 into 10 to the power 3 moles ஆஃப் அமோனியா வெளியே வரும், ப்ராடக்டாக வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேயா? இப்போ மோல்ஸை அப்படியே கிராம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ 1 mole 1 mole ஆஃப் அமோனியா NH3 is equal to 17.0 grams. 17.0 grams எப்படி வந்துச்சு? நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 14, ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1, இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 3 + 14 17 grams. ஸோ மோல்ஸ் டு கிராம்ஸ் ஃபார்முலா, அதாவது இவ்வளோ மோல்ஸ் இருக்குது, 3.30 into 10 to the power 3 NH3. 1 mole ஆஃப் NH3 17 grams இருந்துச்சுன்னா 3.30 into 10 to the power 3 moles ஆஃப் NH3 எவ்வளோ இருக்கும்? மல்டிப்ளை பண்ணுறோம். 3.30 into 10 to the power 3 into 17 grams. So it's equal to 56.1 into 10 to the power 3 grams of NH3. 10 to the power 3 into பண்ணும்போது 56,100 grams. கிராம்ஸை கேஜியை கன்வெர்ட் பண்ணால் 56.1 kg ஆஃப் NH3 நம்மளுக்கு ப்ராடக்டாக வெளியே வரும். ஓகே, ஸோ லிமிட்டிங் ரியேஜெண்ட்டை பொறுத்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு வெளியே வருது அப்படின்னு சொல்லி நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஏன்னா இவ்வளோ தான் ஹைட்ரஜன் இருக்குது, ஆனால் நைட்ரஜன் எக்ஸஸாக இருக்குது. ஸோ இது லிமிட் பண்ணுது, இது எக்ஸஸாக இருக்குது. ஸோ இது லிமிட்டிங் ரியேஜெண்ட், இது எக்ஸஸ் ரியேஜெண்ட். ஓகேயா? ஸோ இந்த லிமிட்டிங் ரியேஜெண்ட்டை பொறுத்து தான் ப்ராடக்ட் வெளியே வரும். ஸோ பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் இது வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராடக்டை கால்குலேட் பண்ணுறோம்.
ஸோ இது வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட் ப்ராப்ளம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். மோரோவர் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.